இக்காணொளியை காணும் அனைவரையும் காந்திஸ் ஈஸி லேர்னிங் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். போட்டித் தேர்விற்கு தயாராகும் தேர்வர்களுக்கு கணிதம் மற்றும் திறனறிதல் சார்ந்த பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்களை இக்காணொளி தொகுப்பு வாயிலாக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்காணொளி தொகுப்பின் 8வது காணொளியான இக்காணொளியில் தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தொடர்பான சூத்திரங்களை காண்போம். தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கு முதலில் அளிக்கப்படும் அசல் தொகைக்கு மட்டுமே வட்டி கணக்கிடப்படுகிறது. எந்த வருடத்தில் வட்டி கணக்கிடப்பட்டாலும் அது அசல் தொகைக்கு மட்டுமே கணக்கிடப்படும். வட்டிக்கு வட்டி விதிக்கப்படாது. இங்கு அசல் தொகையினை P எனவும் காலத்தை T அல்லது N எனவும் வருடாந்திர வட்டி விகிதத்தை R எனவும் குறிப்போம். ஆகவே தனிவட்டி SI=PRT/100 அல்லது PNR/100. மொத்த தொகை தேவைப்படின் அசல் தொகையுடன் இந்த வட்டி தொகையை கூட்ட மொத்த தொகையானது கணக்கிடப்படும். தனிவட்டியில் தனிவட்டி மற்றும் மொத்த தொகை காணும் சூத்திரங்கள். தனிவட்டி SI=PNR/100, மொத்த தொகை A=P+SI அல்லது SI உடைய மதிப்பை பிரதியிட்டு சுருக்க P×1+NR/100. இவ்விரு சூத்திரங்களையும் நாம் மனதில் கொள்ளலாம். தனிவட்டி காணும் கணக்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி விகிதத்தில் N ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் அதன் தனிவட்டி விகிதம் R=100/N% ஆகும். ஏனெனில் இங்கு அசல் தொகையானது 2 மடங்கானால் தனிவட்டியினுடைய மதிப்பானது அசல் தொகைக்கு சமமாக அமையும். ஆகவே SI மற்றும் P மதிப்புகள் சமமாக அமைவதால் N×R/100 அல்லது R=100/N ஆகும். ஆகவே இவ்விதமான கணக்குகளில் நாம் எளிதாக அசல் தொகை தெரியாமல் இருந்தாலும் வட்டி விகிதத்தை கண்டறியலாம். இக்காணொளியில் தனிவட்டி காண்பது எவ்வாறு, மொத்த தொகை காண்பது எவ்வாறு, ஒரு குறிப்பிட்ட தொகையானது N ஆண்டுகளில் 2 மடங்கானால் அதன் வட்டி விகிதம் எவ்வாறு கணக்கிடுவது போன்ற விவரங்களை கண்டறிந்தோம். மற்றொரு காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.